இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி. எல்லோரும் அதிவேகமாக ஓடுகிறார்கள். நவீனம் நடத்தும் பொருளாதார பந்தயத்தில் ஓடுவதற்கு சொந்த ஊர் சுமையாக இருக்கிறது. அதை உதறி வீசினார்கள். வேகம் மேலும் கூடியது. பந்தயம் மேலும் கடினமாக போனது. தாய்மொழி சுமையாக இருந்தது. அதையும் வீசினார்கள். இன்னும் வேகம் அதிகரித்தது. பின்னர் அறச்சிந்தனைகள் பெரும் சுமையென்று நினைத்தார்கள். அவை அனைத்தையும் உதறிவிட்டு ஓடினார்கள். இறுதியில் உறவுகள் யாவும் சுமையாகி போயின. அவற்றையும் கலற்றி வீசிவிட்டு பொருளாதார பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நவீன மனிதர்கள். இப்போது பொருளாதாரம் மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை என்று வெறி மட்டும்தான் எஞ்சி உள்ளது. இனி வீசி எறிய அவர்களிடம் எதுவுமே இல்லை. குடும்பங்கள் யாவும் சிதறி கிடக்கின்றன. மடிக்கணினி திரை வழியாக பேரப்பிள்ளைகளை கொஞ்சம் பெரியவர்கள் உருவாகிவிட்டார்கள். பிறந்த குழந்தையின் பசிக்கு பால் ஊட்டவும் மலத்தை கழுவவும் கூட நேரமில்லாத அம்மாக்கள் இன்று உருவாகிவிட்டனர். மனைவி அடிவயிற்றில் வலியால் துடித்தாலும் அரவணைத்து தட்டி கொடுக்கும் பக்குவமில்லாத இளம் கணவர்கள் உருவாகிவிட்டார்கள். பல பெரியவர்களுக்கு பிள்ளைகளை பார்க்காத ஏக்கத்திலேயே இதய நோய் வந்து விடுகிறது. பிள்ளைகள் மருத்துவ செலவிற்கு பணம் அனுப்ப முடிகிறது, வந்து பார்க்க வழி இல்லாமல் போகிறது. எல்லோருடைய நேரத்தையும் நிறுவனங்கள் விழுங்கிவிட்டன. நகரங்கள் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன. மனித பண்பு வெகுவாக சுருங்கிவிட்டது. 3 வயது நிரம்பிய பிள்ளைகள் மழலை காப்பகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த கால கல்வி முறையில் பிள்ளைகள் முழுமையாக வீட்டில் இருப்பதே 5 வயது வரைதான். அதன் பின்னர் ஓடத் தொடங்கும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிற்பதே இல்லை. சரி, அந்த 5 வயது வரைக்குமாவது பெற்றோர்களுடனும் உறவுகளுடனும் வாழும் உரிமை குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறதா? அதுவும் இல்லை. தொடக்கத்தில் கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாக பிரிந்தன. இப்போது தனி குடும்பங்களில் உறுப்பினர்கள் தனித்தனியாக பிரிந்து இயங்குகின்றார்கள். பெற்ற பிள்ளைகளை 5 ஆண்டுகள் கூட பார்த்து கொள்ள முடியாத சமூகத்திற்கு மழையும் காற்றும் சீராக வழங்கப்படுமா என்ன? 1000 சூரியன் 1000 சந்திரன், ஒரே ஒரு பூமி. இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மனித இனம் தனது அழிவுக்கான ஒரு வழிபாதையை ஓடத் தொடங்கிவிட்டது. இனி இதை தடுப்பதென்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். நீங்கள் இவ்வாறு ஓடிக்கொண்டிருந்தால் ஓடுவதை சற்று நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் நிமிர்ந்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள். மாற்றுவோம். மாற்றத்தை நம்மிடமிருந்தே துவங்குவோம். வாழ்வின் சில பக்கங்கள் புரட்டுவதே இல்லை. சில பக்கங்களிலிருந்து விடுபட்டு போகத்தான் மனிதன் எண்ணுகிறான். கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் மனிதனின் வாழ்க்கை. ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு ஆசான். எந்த படிநிலையும் வந்தபடியே செல்வதில்லை. ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கும், ஏதோ ஒன்றை ஏற்கச் சொல்லும். கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் வாழ்க்கை வசப்படும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.